ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று நடந்த இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் பிபி டேப்லெட் மேட்ச் பற்றியும் அப்புறமாட்டி சில ஐபிஎல் மீம்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேற்று நடந்தது யாருக்கும் பார்த்தீங்கன்னா டிசிக்கும் லக்னோவுக்கும் நடந்துச்சு, எல்எஸ்ஜிக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டாஸ் யார் வின் பண்ணா அப்படின்னா டிசி வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. டிசியோட கேப்டன் யாருன்னா நம்மளோட அக்ஷர் பட்டேல். நேற்று ராகுல் அவங்களுக்கு பேபி கேர்ள் பிறந்ததுனால அவர் நேற்று மேட்ச்சில் இல்லை. நான் வேறு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப வெறி கொண்டு காத்திருந்தேன். ராகுல் இருப்பான், அது பேர் என்ன, எல்எஸ்ஜியை போட்டு பொழப்பான் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அன்ஃபார்ச்சுனேட், பட் அவருக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ ராகுல் பாய், நீங்கள் பை டிஃபால்ட் இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நேற்று அக்ஷர் பட்டேல் தான் கேப்டனாக இருந்தார். டாஸ் வின் பண்ணோடனே அக்ஷர் பவுலிங் சூஸ் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்எஸ்ஜி யார் இறங்கினா அப்படின்னா எய்டன் மார்க்ரமும் மிச்சல் மாஸ், இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தோடனே எப்பவும் போல் பவர் பிளேயில் எப்படி விளையாடுவாங்க, லைக் ஒரு மாதிரி 6 4s அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. 6 4s அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 180 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். அப்போ தான் என்னாச்சு அப்படின்னா அவன் பேர் என்ன, எய்டன் மார்க்ரம் அவுட் ஆனதுக்கப்புறமாட்டி தான் ஒரு பூச்சி வந்துச்சு. பூச்சின்னா அது சாதா பூச்சி இல்லை, அது ஒரு காட்டு பூச்சி. நிக்கோலஸ் பூரான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்தாப்புல என்ன அடிங்கிறியா, இந்த அடி இங்கே அடி உங்கள் வீட்டடியா எங்கள் வீட்டடியா சரியான அடி போலான்னு பழந்துட்டான் நம்மளோட டிசிஎம். அதுலேயே ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 6 அடிப்பான். அந்த இதெல்லாம் லைக் எப்படி ஸ்கோர் 300 போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு மேட்ச். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அந்த அடி போட்டு அடி நடித்தாங்க. டிசி நல்லாவே லைக் பவுலர்ஸ் வச்சு குல்தீப்லாம் பவுலிங் போட்டான் தான். பட் ஆனால் பூரானை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இந்த பூரானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்மளோட ஸ்டார்க் மாமா கூட்டிகிட்டு பூரானோட விக்கெட்டை காலி பண்ணாங்க. பூரானோட விக்கெட் விழுந்த அடுத்த செகண்டே பொதன்னு அடுத்தடுத்த விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 250 230 அப்படின்ற இடத்துல 200 தொட முடியாது அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்மளோட எல்எஸ்ஜியோட நிலைமை ஒரு பரிதாபமான நிலைக்கு போயிடுச்சு. ஏன்னா பூரான் அவுட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறமாட்டி அவங்களால ஒழுங்காக அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களால 200 ஒரு கட்டத்துக்கு மேலே தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அந்த டயத்தில் கடைசியாக எப்பவும் போல் ஒரு 18th 19 20 ஓவரில் மில்லர் அடித்து ஒரு 209 8 விக்கெட்ஸில் 209 ரன்ஸ் எடுத்தாங்க. ஸோ 210 அப்படிங்கிறது தான் டார்கெட். யாருக்கு அப்படின்னா டிசிக்கு டார்கெட்டு. டிசி ஓகே நல்லா விளாண்டுருவாங்க, எப்படியும் அடிச்சிருவாங்க. ஏன்னா லக்னோ சூப்பராக விளாண்டாங்க, அவங்களாலே நிறைய ரன்ஸ் அடிக்க முடிச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படின்னா பவுலர்ஸ் தான் ரொம்ப பாவம். பவுலர்ஸை போட்டு போலன்னு எல்லா பேட்ஸ்மேன் வர்றவங்கலாம் 2 6 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிறான். யாருமே சாதாரணமாக அவுட் ஆகலை. எல்லாருமே குட்டியாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. எந்த பவுலர் போட்டாலும் அவங்களுக்கு அடி விழுகுது. ஸ்டார்க் குல்தீப் கொஞ்சம் மினிமம் டேமேஜ் அவங்களுக்கு, மற்றபடி பேலன்ஸ் யார் போட்டாலுமே அடி தெரின்னு தெரிக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன டிசி ஓகே கண்டிப்பாக அவங்களும் அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் டிசி பேட்டிங் பண்ணாங்க. டிசி பேட்டிங் யார் இறங்கினாங்கன்னா ஃபேபும் அப்புறம் இன்னொரு ஓப்பனர், அந்த ஓப்பனர் பேர் வந்துருச்சு எனக்கு. சரி, அவங்க ஃபேபும் அவனும் இறங்கினாங்க. இறங்கிட்டு பார்த்தா ஒரு 10 ஓவரில் ஒரு 10 ஓவருங்க 10 ரன் கூட எடுக்கலை. ஆனால் 3 விக்கெட்டு, அது 8 ரனுக்கு 3 விக்கெட்டுன்னு இருந்தாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஃபேப் ஒரு சைடில் இருக்கான், அவன் அப்படியே தான் இருக்கான். ஆனால் அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாருமே விக்கெட் ஆகிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் எல்எஸ்ஜியில் மெயின் பவுலர்ஸ் எல்லாருமே ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மெயின் பவுலர்ஸ்லாம் யாரும் எல்லாருமே சின்ன பசங்களை வச்சு தான் விளாண்டாங்க. நிறைய புதுசாலாம் இருந்தாங்க. தமிழ் பையன்லாம் இருந்தான். ஐயோ நல்ல பேர் சித்தார்த்தன் சொல்லிட்டு ஒரு பையன், அப்புறம் திக்வேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன். இந்த மாதிரி நிறைய நியூ பவுலர்ஸ் வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டிசி அடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நான் டிசி சப்போர்ட்ரு. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிசி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சைடில் ஃபேப் மட்டும் ஒரு சைடில் நிற்கிறேன், அந்த பக்கம் வரவனுங்கெல்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபேபை பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருந்துச்சு. தலைவரே நீங்கள் இந்த பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஃபேப் டு பிளஸிக்கு என்னென்னா எனக்கு ஃபேப் டு பிளஸிக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
எல்லாரும் பேட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஃபேப் வந்து பேட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஃபேப் வந்துட்டு அது வந்து ஒரு பேட் மாதிரி பார்க்கும். ஃபேப் கையில் அந்த பேட் வந்து ஒரு பேட் மாதிரி இருக்காது, ஒரு பேன் மாதிரி இருக்கும். டபால் டபால் டபால்னு அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து அவரோட கையில் வந்துட்டு அது வந்து பேட் வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேப் கிட்ட. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபேப் வந்துட்டு ரொம்ப சோகத்தோட உச்சகட்டத்தில் நேற்று இருந்தார். அவர் மட்டும்தான் ஒரு சைடில் இருக்கார். அந்த பக்கம் வர்றவங்க எல்லாம் விக்கெட் ஆகிட்டே இருந்தாங்க. விக்கெட் எடுத்தது யாருன்னா ஃபஸ்ட் ஓவர்லேயே நம்ம லார்ட் ஷர்துல் தாகூர் அவர் தான் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அது எப்போவுமே தாகூர் வந்துட்டு அவர் என்ன தான் வந்துட்டு ரன்ஸ் வந்து நிறையா கொடுத்தாலுமே அந்த லக்கி விக்கெட்ஸ், அந்த விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்க, அதாவது டேர்ம்ஸ், அந்த கிரிக்கெட் டேர்ம்ஸில் சொன்னோம்னா விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்களாம். அந்த மாதிரி தான் அது இல்லாமல் வந்து லார்டுன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். லார்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்துட்டு விக்கெட் யானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன விக்கெட்லாம் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் விக்கெட் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு அவர் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி அடுத்தடுத்து நம்ம இந்த சொன்னால புதுசாக திக்வேஷ், அப்புறமாட்டி அந்த நம்மளோட சித்தார்த்தன், அவங்க எல்லாருமே வந்து நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேப் அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் உள்ள வந்தோம். அக்ஷர் பட்டேல் உள்ள வந்தோடனே அக்ஷருக்கும் ஃபேப்க்கும் நடுவில் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல எல்லாம் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பவர் பிளேக்குள்ளேயுமே 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ அதனால் அக்ஷர் வந்து அடிச்சு தான் ஆகணும் பவர் பிளே முடியறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு அக்ஷர் வந்து டேக் ஆன் பண்ணா அவர் 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் அவுட். நல்லா விளாண்டுருந்து அக்ஷர் பட்டேல் அவுட். அதுக்கப்புறமாட்டி ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸா அவனும் வந்தான். அவனும் கொஞ்சம் அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனும் அவுட். இங்கே 120 ரன் கூட வரல, 130 ரன் கூட வரல, 100க்கு 10 ஓவருக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் வந்து அவனும் அவுட்டு. அவ்வளோதான் டிசி முடிஞ்சு. ஏன்னா ஃபுல்லாக ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி விக்கெட் இருக்கும் போது தான் அப்போ வந்தாங்க 2 பேர். எல்ஹெச்சி நீங்கள் 10 பேர்ரா, நாங்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த வெப்ராஜும் அண்ட் தி அசுதோஷ் சர்மா. நேற்று அசுதோஷ் சர்மா தான் இருக்கிறதுலையே மாசான ஒரு என்ன மாதிரி ஃபினிஷ் பண்ணான். அவன் பிபி டேப்லெட் மேட்ச்னா நேற்று நடந்ததுதான் ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் வந்து எல்ஹெச்சிக்கும் சப்போர்ட்டர் கிடையாது, டிசிக்கு சப்போர்ட்டர் கிடையாது. பட் டிசி ஜெயிச்சா எனக்கு ஹாப்பி. அது ஏன்னா அது நேற்றே எங்களுக்கு தெரியும் அது என்ன ரீசன்னு. ஆனால் எனக்கே வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஜெயிச்சிடடா அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படியே பிளட் ப்ரெஷரை ஏற்றி வந்து பண்ணது வந்துட்டு கண்டிப்பாக அசுதோஷ் சர்மாலனா நேற்று கண்டிப்பாக டிசி வந்து ஜெயிச்சிருக்காது ஆனால் உண்மையிலே விப்ராஜ் என்னென்னா விப்ராஜால் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே விப்ராஜோட அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஓகே நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணது வந்து விப்ராஜோட இன்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் விப்ராஜ் அவுட் ஆகிட்டா. அதுக்கப்புறமாட்டி அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் குல்தீப், ஸ்டார்க்ஸு, குல்தீப் இவங்க எல்லாருமே வந்தாங்க. அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. இந்த குல்தீப்புக்கும் பேர் என்ன நம்மால் ஐயோ நல்ல பேரா ரிஷப் பந்துக்கு நோட்டில் வேற ஒரு நல்ல ஒரு மாதிரி ஃபன்னியான மொமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கே தெரியும். இவன் வந்துட்டு ரன் அவுட் அவங்க வந்து கோட்டுக்குள்ளே தான் வந்துட்டு லைனுக்குள்ளே தான் வந்து யாருன்னா குல்தீப் நின்னா. ஆனால் ரிஷப் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு ஸ்டெம்ப் வந்து பால் வச்சு அடிச்சிருவான். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அது ரவி பிஷ்னாய் பால் போடும்போது நினைக்கிறேன். ரவி பிஷ்னாய் இன்னொரு விஷயம், இந்த ரவி பிஷ்னாயை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாலிவுட் ஆக்டரோட ஃபேஸ் கட் வந்துட்டு தெரியுது. அந்த ஆக்டர் பேர் எனக்கு தெரியல. இந்த ஹிந்திலலாம் சாரி கே ஃபாலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கில் வரும். அந்த பாட்டு அந்த ஆக்சுவலாக அவர் பெரிய ஹீரோ தான். நான் அந்த பேர் அது ஹீரோ பேர்லாம் எனக்கு தெரியல. இந்த சாரிக்கே ஃபாலிசான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஆடுவார். அவரோட மூஞ்சியும் எனக்கு ரவி பிஷ்னாய் மூஞ்சியும் லைட்டாக கொஞ்சமாக வந்து சிமிலராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நானும் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மென்டலாக இருக்குன்னா இல்லை நிஜமாவே அவர் பார்க்க லைட்டாக அப்படி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் வச்சு நான் தெரிஞ்சுப்பேன். சரி, பேக் டு கிரிக்கெட் எது சொல்லிட்டு இருந்தேன். இவங்களாம் வந்துட்டு ஸ்டார்க்ஸு, குல்தீப் வந்து ரன் அவுட்டு. ஆமாம், குல்தீப் வந்துட்டு ரன் அவுட் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு அசுதோஷ் தான். அதாவது என்னென்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அசுதோஷ் சர்மா மட்டும் ஒரு சைடில் நின்றுட்டு விளாண்டுட்டே இருப்பார். அந்த மாதிரி இருந்துச்சு. 6, 4 அப்புறம் ரன் அந்த மாதிரிலாம். குல்தீப் வந்து பாதி தூரத்தில் குல்தீப் அடித்தோடனே குல்தீப் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அசுதோஷ் வந்து பாதி தூரம் ஓடிடுவான் ரன்னுக்கு. அந்த இதை பார்த்துட்டு அதனாலே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டைம் அந்த டைம் ரன் அவுட் ஆகிடுச்சு. குல்தீப் வந்து ரன் அவுட் ஆனதுக்கு முன்னாடி கடைசி மோஹித் மட்டும்தான் ஒரே ஒரு விக்கெட் இருந்தால் ஒரு 10 ரன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விக்கெட் இருந்தால் மொத்தமாக டிசியோட சோலி முடிஞ்சிருச்சு. அசுதோஷ் வந்துட்டு இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக் ரன்னில் இருந்தான். அப்போல்லாம் மோஹித் சர்மா வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டு ஒரு ரன் அடிச்சு கொடுத்துருவான். எப்படியும் அந்த பக்கம் ஓடிடுவாங்க. அந்த ஒரு ரன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷப் வந்து நிறையா பிளான் பண்ணால், ஆனால் இருந்தாலுமே மோஹித் வந்துட்டு அடித்து அந்த பக்கம் பாலை கையில் தள்ளிட்டு ரன் ஓடிடுவான். ரன் ஓடினதுக்கப்புறமாட்டி அவ்வளோதான். அசுதோஷ் சர்மாவின் ஆட்டம் கோர ஆட்டம் ஆயிடுச்சு. அடித்தான் 6 கடைசியாக.
அடிச்சு வின் பண்ணி குடுத்துட்டான். அந்த மேட்ச் வந்து நிஜமாவே ஒரு நான் டிசி ஃபேனா இருந்தாலும் சரி, நீ எந்த ஃப்ரான்ச்சைஸி ஃபேனா இருந்தாலும் சரி, அந்த மேட்ச்ச மட்டும் நீ பார்த்தனா, டிசி வந்து முடிஞ்சிருச்சு. டிசி வந்து செத்துருச்சு அவ்வளோதான். அதால எந்திரிக்கவே முடியாது. அவ்வளோதான் அந்த மேட்ச் முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைக்கும் போதும், அந்த ஹோப் வந்து குடுத்து அந்த ஃபினிஷ் பண்ண அந்த அசுதோஷ் சர்மா நேத்து நிஜமாவே சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச். நான் வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்சும், ஆர்ஆர் மேட்சும் பார்க்கல. அதான் வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் மேட்ச்சு. அது பார்க்கல. பட் அத பார்த்திருந்தா கூட எனக்கு இந்த மேட்ச் அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப இவ்ளோ ஹைப் ஆயிருப்பேனான்னு தெரியல. எனக்கெல்லாம் கடைசியா பார்க்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சிட்றா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. கரெக்ட்டா அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டு போஸ்ட்லாம் வேற குடுத்துட்டு இருந்தான். உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேஸ் டக்கு பார்த்து வந்து போஸ்ட்லாம் வேற குடுத்துட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. டெய்ஸி வந்து அதுவும் முக்கியமா நான் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணல. நான் வந்து ஆசைப்பட்டேன். டிசி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல வேளை நான் என்ன நினச்சேன்னா, சரி நாளே வந்து வாய வைக்கிறோம் டிசி ஜெயிக்கணும்னு. இந்த மாதிரி விக்கெட்லாம் விழுக்கணும்னே நம்ம வாய வச்சதுனால தான் போச்சு. டிசி சாவப்போது முடிஞ்சுச்சு. நம்மளால தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் பண்ணேன். பட் நீ நெகட்டிவா ஃபீல் பண்ணாத தங்கம், உனக்காக நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு கொடுத்த டிசி நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டிசி. இனிமேல் வந்துட்டு அடுத்த மேட்ச்ல உங்ககிட்ட இருந்து இதே வேணாம். இந்த மாதிரிலாம் அவுட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா விளையாடுங்க. இப்படிலாம் அவுட் ஆகாதீங்க. அசுதோஷ் ஒரு மனுஷன் வந்து சில மேட்ச்ல அசுதோஷ் ஆக்சுவலாக எல்லா மேட்ச்லையும் நல்லா அடிப்பான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு நீ இவ்வளோ ப்ரெஷர் ஒரு பிளேயர் மேலே போட வேண்டாம். ஸோ எல்லாருமே விளையாடுங்க. எல்லாருமே நல்லா விளையாண்டு ஒரு டீம் வந்து டீம் கேமாக எடுத்துகிட்டு போங்க. சோலோ கேம் ஆக்கிடாம. ஓ அவ்வளோதான். ராகுல் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் மன ஆறுதலாக இருந்திருக்கும். எப்படின்னா போன வருஷம் தான் அந்த எல்எஸ்ஜி வந்துட்டு ஓனர் வந்து ராகுலை வந்து மன கஷ்டப்படுத்தி அவனை வந்து கதற விட்டு இப்படிலாம் அவர் கணை தொடச்சிட்டு இருப்பான் ராகுல் வந்துட்டு. ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா அவர் பேர் நேற்று உண்மையிலே 2 நல்ல விஷயம் அவனுக்கு. ஒன்று வந்து அவனுக்கு பேபி கேர்ள் பிறந்திருக்கு, இன்னொன்று வந்துட்டு எல்எஸ்ஜியை போட்டு பிறந்தாச்சு. ஸோ 2 நல்ல விஷயம் நடந்து. அதனால் ராகுல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். இதான் நேற்று நடந்த மேட்சோட ஓவர்வியூ. நான் வளவலன்னு எடுத்திருப்பேன் எனக்கு தெரியும். பட் அடுத்து கண்டென்ட் போகலாம். மீம் ரியாக்ஷன். அதாவது நேற்று நடந்த மீம் ரியாக்ஷன் இருக்காது. பட் இருக்கும், அதுவும் இருக்கும். அது பேர் என்ன, சிஎஸ்கேஎம்ஐ மொத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லா மீம் ரியாக்ஷன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதாண்டா மேட்ச்சு, இவன் தாண்டா பிளேயர் அசுதோஷ் சர்மா. ஆமாம் நிஜமா இதாண்டா மேட்ச்சு. இப்போ இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு மேட்ச்னால் அது வந்து இந்த மேட்ச் நான் சொல்லுவேன். எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் தோணுது, எல் கிளாசிக்கோங்கிறானுங்க சிஎஸ்கே vs எம்ஐ வந்துட்டு. ஆனால் அதை விட மற்ற மேட்ச்லாம் நல்லா இருக்கேடா. நிஜமாவே அதை விட எல்லாம் இது நல்லா இருக்கே. இதனால நிஜமாவே இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதாண்டா மேட்ச், இதாண்டா பிளேயர் அசுதோஷ் சர்மா. இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்து ஃப்ளையிங் கிஸ் யாருக்கு கொடுத்துருப்பாரு? ஆமாம், நான் அந்த மேட்ச் பார்க்கல. இஷான் கிஷான் வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ண 100 அடிச்சதுக்கு மட்டும் செலிப்ரேஷன் அப்போ 150 அடிக்கும்போது செலிப்ரேஷன் படிக்கும்போது ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருப்பாரு போல. அது வந்துட்டு காவ்யா மாறனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமில் போட்டிருக்காங்க. நான் இது சொல்ல ஏன் கொடுத்தா என்ன சுபம் கில்லோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் ஜாலியாக இருக்கணுமா? ஏன் நாங்களாம் ஜாலியாக இருக்கக்கூடாதா? அது பேர் என்ன, நீங்கள் ஜாலியாக இருங்க இஷான் கிஷான், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்து சீன்ஸ் லோடிங். ஏன்னா போன தடவை எப்படி ராகுலை போட்டு எல்எஸ்ஜிக்கு ஓனர் போட்டு பழந்துரும், அந்த மாதிரி அது மட்டும் ரிஷப் பந்த் என்னன்னா இந்த மேட்ச்சில் ரிஷப் பந்த் வந்து ஜீரோக்கு அவுட். ஆமாம், 0 ரன் எடுக்கல. எந்த ரன்னுமே எடுக்கல. அப்புறம் ஒரு ஸ்டெம்பிங் ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதுவும் கடைசி 6 ஓவர்ஸில் வந்து ஒரு ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். இந்த சீன் வந்து நடந்திருக்கும். உள்ள நமக்கு வெளியில் நடக்கலனாலும் உள்ளே போயிட்டு பொலன்னு பழந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ரிஷப் பாவம், சீரியஸாக ஒரு பாவமான ஜீவன். அந்த ஜீவன் வந்து அடிக்க யாருக்குமே தோணாது. எல்எஸ்ஜி ஒழுங்காக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி இப்படி திட்டி தான் ஒரு மனுஷனை வந்து வெறுப்பேற்றுனீங்க. அது மாதிரி ஹர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கடுப்பாயிரும். அடுத்து வாட் மெமரபிலிட்டி. ஆமாம்மா, கேஎல் ராகுல் வந்து கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா கேஎல் ராகுல். கண்டிப்பாக அவர் தான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அதான் வந்து அடுத்த மீமில் போட்டிருக்காங்க. அடுத்த மீம் கேஎல்னா இன் ஹாஸ்பிட்டல். அதுதான் ஒரு குழந்தை இந்த பக்கம், மேட்ச் இந்த பக்கம். இருமா நான் மேட்ச் பார்த்துட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனையும் பழந்தாச்சு. கேஎல்னா இஸ் ஹாப்பி நோ. ஓகே, 6 விக்கெட் டவுன் இன் அதர் டீம் 6 விக்கெட் டவுன் இன் சிஎஸ்கே. அதான் 6 விக்கெட். நேற்று இவங்களாம் 5 விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கே டிசி ஃபேன்ஸ்லாம் கண்ணில் அப்படியே தண்ணியை வச்சுண்டு உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சிஎஸ்கே விடுங்க 6 விக்கெட் விழுக்கட்டும், 7 விக்கெட் விழுக்கட்டும், அப்போ தான் தோனி வருவார். வேண்டாம் நண்பர்களே, வேண்டாம். இந்த மாதிரிலாம் நம்மளை இன்னும் அவமானப்படுத்துவாங்க. அதனால சொல்கிறேன், வேண்டாம். அது நமக்கு வேண்டாம். நம்ம அமைதியாக முழுக்கமாக இருந்துட்டு போயிடுவோம். யார் வந்தாலும் தோனி இருக்க தான் போகிறாரு. அதனால் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கூடயும் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம்.
சிஎஸ்கே ஃபேன்ஸ் டூ நூறு அகபந்து. ஆமாம், சிஎஸ்கே நூறு வந்துட்டு நூறு தான் வந்துட்டு. ஆமாம், நூறு வந்துட்டு 4 விக்கெட் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப மேக்ஸில் இதெல்லாம் வீக்கு. 4 விக்கெட் நினைக்கிறேன், தப்பாக தான் மன்னிச்சிடுங்க. 4 விக்கெட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, புதுசாக வேறு இருந்தாலும் ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டக்குன்னு வந்துட்டு என்னடா உங்கள் டீமில் வந்து ஒரு ஹிட்டர் கிடையாது, ஒரு இருக்கு. ஆமாம், உங்கள் ப்ரெடிக்ஷனில் கூட சிஎஸ்கே வந்துட்டு பிளேயர் செலக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லா டீமுமே வந்து எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரெடிக்ஷனில் வந்துட்டு இருந்தாங்க. பட் சிஎஸ்கே மட்டும் இல்லை. அந்த மாதிரி நானும் எக்ஸைட்டாக இருந்தேன். என்னடா டீமு இப்படி சொல்கிறாங்களே எல்லாரும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோவா நாலேஜ்லாம் கிடையாது, யார் எப்படி விளையாடுவா. நான் எந்த அதர் தென் ஐபிஎல் அண்ட் வேர்ல்ட் கப்ஸ் வந்து நான் வேறு எந்த மேட்சும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த சாம்பியன் ட்ராஃபி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் இந்த ரஞ்சி ட்ராஃபி அந்த மாதிரி நார்மலாக அடுத்ததெல்லாம் நடக்கும், இந்த பேசிக்ஸ் அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு எல்லா பிளேயர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்குமே தெரில, பிளேயர்ஸ்லாம் பார்த்தா பேர் வெளில வந்த மாதிரி ஹிட்டான மாதிரிலாம் எனக்கு தெரியாது, அது கிடையாது. பட் அன்றைக்கி மேட்ச் அப்போ பார்த்தா நிஜமாவே 100 சூப்பர், ரியலி ஹிட் த வெல் ஜாப். தலைவரே, நீங்களும் இந்த மாதிரி விளையாண்டிங்கன்னா நீங்களும் ஒரு ஃபிக்ஸ்டு சிஎஸ்கே பிளேயர் ஆயிடுவீங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. 2 மினிட்ஸ் சைலன்ஸ். ஆமாம், நிஜமா 2 மினிட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அப்சல்யூட் சினிமா வந்து டெம்ப்ளேட் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த 2 மினிட்ஸ் சைலன்ஸ் வைக்கலாம்னு நினச்சேன். பட் இது வந்து ஒரு காமனான டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வைக்கிறேன். பட் 2 மினிட்ஸ் சைலன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆல் மிஸ்ட் எஸ்டர்டேஸ் மேட்ச். ஆமாம், த்ரோ இஸ் கோயிங் டு ரிக்ரெட் இட் ஃபார் எவர். ஆமாம், நிஜமா யாராவது அசுதோஷ் சர்மா லாஸ்ட் இயர் பஞ்சாபில் இருக்கும்போது நல்லா தான் விளாண்டான். ஆமாம், அவனும் அப்புறம் இன்னொரு பிளேயர் ஐ எம் ஜஸ்ட் பேட் வித் நேம்ஸ். எனக்கு சத்தியமாக அந்த பிளேயர் பேர்லாம் தெரியாது. நான் வந்து இன்னைக்கு பஞ்சாப் மேட்ச் நடக்கும்ல, ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நான் எந்த பிளேயர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன். அந்த பிளேயர் பேர் கூட லைக் மாறி எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பிளேயர் தான் வந்துட்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் கூட ஞாபகம் இருந்துச்சு. சரி விடுங்க, நான் இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்து சொல்கிறேன். ஸோ அவரும் அஸ்வத் சர்மாவும் நல்லா தான் விளாண்டாங்க. அப்புறம் ஏன் அஸ்வத் சர்மா அவனுக்கு ரிலீஸ் பண்ணானுங்க? எல்லா ஃப்ரான்ஸுக்கும் பைத்தியக்கார ஃப்ரான்ச்சைஸும் நினைக்கிறேன். நல்லா விளையாடுறவங்களும் தூக்கி வெளில போட்டுருவானுங்க. அப்புறமாட்டி தோற்று விட்டு போயிட்டோம், லூஸ் ஆகிட்டோம், எனக்கு கத்த வேண்டியது. இதில் வந்து என்ஜாயும் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆமாம், நீ இப்படி என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நீ வேற 2 மேட்ச்சில் நீ மட்டும் ஜெயிக்கல, உனக்கு அப்புறம் இருக்குது. அப்புறம் இப்படி தாண்டா எந்த மேட்சும் மேட்ச் பார்க்காம போய் தூங்கிடுவோன்னா அந்த மேட்ச்லாம் த்ரில்லிங்காக போயிருக்கும். சீரியஸாக இது போன வருஷம் எனக்கு நடந்துச்சு. நான் வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குவேன், எனக்கு மேட்ச் பார்க்க வேணான்னு. ஆனால் பார்த்தா அந்த மேட்ச் சூப்பராக இருந்திருக்கும். அப்போ முடிவு பண்ண அவனுங்களா இந்த தடவை எல்லா மேட்சும் பார்க்குறோம். பிடிக்கல, இந்த டீமே எனக்கு பிடிக்கல, 2 டீமும் பிடிக்காத டீம், 2 டீமும் எனக்கு பிடிக்காத டீம் எனக்கு இல்லை. ஆனால் 2 பேர் சப்ப டீம் அப்படின்னு மைண்டில் ஒரு கேல்குலேஷன் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வந்து கேல்குலேஷன் வச்சுருக்க டீம் மேட்சை கூட நான் விட மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு எல்லா டீம் மேட்சையும் பார்க்குறோம், எல்லா டீம் மேட்சுக்கும் வீடியோ போடுறோம், மாஸ் காட்டுறோம். ஓகே, நீங்களும் எனக்கு மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு he came, he saw low level of oxygen in Chennai, he planted 2 trees, he left, greatest farmer. இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தான் எனக்கு. இதை வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அதை நான் சர்க்காஸ்டிக்கெல்லாம் பார்க்கல. நீங்கள் வந்துட்டு சாத்துங்க, பரவாயில்ல, கிரேட்டஸ்ட் ஃபார்மராகவே இருந்துருப்பாரு. 2 ட்ரீ நட்டார்ல, அதுவே எங்களுக்கு போதும், நீங்கள் அமைதியாக இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக அதை பக்கமும் சர்க்காஸ்டிக்காக ஃபீல் ஆகலை, அந்த பைத்தியங்களுக்கு ஃபீல் ஆகும் போல். அந்த பைத்தியம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, அடுத்து சொல்லி முடிக்கல. அடுத்து ஓகே, ஏன்டா இப்படி சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சே லாஸ் பண்ணி சாமிக்கு விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா அந்த சிகப்பு மனிதர்கள் வந்து ப்ளூ மனிதர்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ ப்ளூ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும்தான் சாமிக்கு விடுவோம், உன்னைய மாதிரி 17 சீசன் சாமிக்கு விட மாட்டோம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ நண்பர்கள் வந்து சிகப்பு நண்பர்கள் தாக்கியிருக்காங்க. நம்ம எதுவும் சொல்லலை, இந்த மீமில் அப்படி போட்டிருக்காங்க. பட்டு இந்த வருஷமும் சாமிக்கு விட்டாங்க அப்படின்னா குருசாமி ஆயிடுவாங்க. இதை நான் இப்போ நிறையா ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைக் ஐ ஹோப் நீங்கள் வந்து குருசாமி ஆகக்கூடாதுன்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா பாவம் விராட் கோலிக்காக வச்சோம். இப்போ நான் லைக் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி வேணால் மேபி டைமிங் மாறலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லும்போது கரெக்டாக வந்து 18 செகண்ட்ஸில் இருக்குது வீடியோ, 18 மினிட்ஸில் இருக்குது வீடியோ. ஸோ இதெல்லாம் வந்து நான் நான் வந்து ஒரு இதாக நினச்சிக்கிறேன், ஒரு சிம்டம்ஸாக நினச்சிக்கிறேன். 18th இயர் இப்போ நானும் 18 சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடித்தா எனக்கும் ஹாப்பி தான். எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், ஆனால் சில பேரை பிடிக்காது. ஆர்சிபியில் இருக்க சில பேரை பிடிக்காது. சில பேர்னா டீம் கிடையாது, தற்கொலை நண்பர்கள், வேறு யாரும் கிடையாது. என் தற்கொலை நண்பர்கள் தான் பிடிக்காது. மற்றபடி ஐ லைக் டீம். ஆர்சிபி ஜெயிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுல வந்து நானும் ஒரு ஆள். ஸோ வி ஹோப் ஆர்சிபி வின்ஸ் திஸ் சீசன். ஆல் தி பெஸ்ட் ஆர்சிபி. அவ்வளோதான் வீடியோ, இன்றைக்கோட வீடியோ. நான் போயிட்டு இன்றைக்கி மேட்ச் பார்க்குறேன். இன்றைக்கி யாருக்கு அப்படின்னா பஞ்சாப்க்கும் ஜிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரெடிக்ஷன் டைம் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ப்ரெடிக்ட்லாம் கிடையாது. நான் ஆசைப்பட்ட டிசி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னோட ஆசைக்காக டிசி ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் யார் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஒரு பையனாக இருந்தீங்கன்னா, டோலன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பாக தெரியும்.
நீங்க டோலிஸா இருந்தீங்கன்னா, நீங்க ஜிடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஸோ, அதே மாதிரி நான் டோலி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஜிடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்லி நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்லாம் எல்லாத்தையும் நல்லா இருக்காங்க. அதனால அந்த தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்க்காக மட்டுமே வந்துட்டு நான் வந்து ஜிடி சொல்றேன். சுபம் கில்க்காக கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையுடன் பதிவு பண்ணிக் கொள்கிறேன் இந்த இடத்துல. அவ்வளோதான். நான் அந்த மேட்சோட நாளைக்கு வந்துட்டு யார் ஜெயிக்கிறா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜிடி என்னோட கனவை பூர்த்தி பண்ணுறாங்க, டிசி என்னை ஹாப்பி ஆக்குன மாதிரி ஜிடி என்னை ஹாப்பி ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் மறக்காமல் நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்துட்டு கீழே போடுங்க. அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரி ஐபிஎல் ரிலேட்டடான மீம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்னோட இன்ஸ்டா ஐடி வரும். நம்மளோட மைக்ரோ மங்கீஸோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அதை வந்து கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி நிறையா மீம்ஸ்லாம் அனுப்புங்க. மீம்ஸ்லாம் அனுப்புனீங்கன்னா நான் வந்துட்டு அதை வந்து கண்டென்ட்டாக போட முடியும். நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும். என்னால் எவ்வளோ நல்லா நிறைய மீம்ஸ் தேட முடியல. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மீம்ஸ்லாம் நிறையா எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதை வந்து நான் வீடியோஸில் போடுவேன். ஸோ அவ்வளோதான். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மாசான இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் மீ. பை பாய்.